பிள்ளைக்கு என்ன பண்ணுது? கும்பிட்டதுலயே அதையும் போய் முறைப்படி தொட்டு கும்பிட்டு வருது. ஊடி அருவி கொட்டுதே அடிங்கொம்மாளே. கேட்டுக்கடா. ஏப்பா ஏம்பா ஓம்புள்ளப்பா ஓம்புள்ளப்பா ஓம்பளையா தலையை விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு. எத்தனை மலை சாமி? சாமி மல்லிகை போச்சு வச்சு என் சன்னதிக்கு வர சொல்லுடா. வர சொல்றேன். என் சன்னதி திறந்து கிடக்கும். கடப்பார மணி போட்டு அனுப்பு சாமி. விபூதிய எரணாது புதுக்கோட்டை நானு இறங்கினாது கணக்கங்குடி. எரணாது புதுக்கோட்டை நானு இறங்கினாது கணக்கங்குடி. அத போற மேடையில் போட்டு என்னடி போயிட்டு போறாங்க. கரெக்டான இடம். பெரிய சவாரி போற எந்திரிவா. பெரிய சவாரியா போய்கிட்டு இருக்காரு. குதிரை சவாரி. என்ன வெக்கமே இல்லாம அவுத்து போட்டு அறப்புறம் அப்படிதான் ஏறி உட்காருவாங்க. என்னடி அதிசயமா அவுத்து வேணுக்கு அவுத்து போடுறேன். உங்களுக்கு எல்லாம் இருக்கு நிக்குது. யாருப்பா? எனக்கு பாரு எப்படி பைபாஸ் ரோடு. அவன் யாரு? ரூம் பண்ணிக்கிட்டே திரியறாங்க. இவன் இந்த ரூம் பாய். அப்பக்கு வந்து கப்பு தண்ணி போய் வாங்கி கொடுத்துட்டு போயிருவேன். என்னடி வந்து இப்படி அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுற? அம்மா இருங்கத்தா, இங்க வாங்கத்தா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நான் ஆடுனேன், அவங்கள பாடுனாங்களா? ஆமா. எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா? எத்தனை புருஷன்? ரெண்டு புருஷன். ரெண்டா? ஆமா. சரி. முதல்ல நிறைய வச்சிருந்தேன், இப்ப சுருக்கிக்கிட்டேன். அன்னைக்கு 42 சொன்னேன். 42 வச்சிருந்தேன், நல்லா பனி டைமா இருந்துச்சு. சரி. இப்ப பூரா நீர் கடுப்புன்னு போய் பாடு. சரி, ரெண்டு எப்படி சமாளிக்கிற? நாளைக்கு ஒரு 12 மணிக்கு வீடியோ கால் பண்றேன், காமிக்கிறேன். சமாளிக்க. ஆமா. என்ன எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க? எங்க கேட்டாங்க? ஏன் காலரக பார்த்து புட்டு கை கொடுனா வா. நீ இந்த வேலைக்கு வந்ததுக்கு அந்த வேலைக்கு போலாம். எந்த வேலைடி? மயிரை புடுங்குற வேலைக்கு. என் கிரகத்துக்கு மாசம் 30 நாள் உங்களோட வர புடுங்கி குமிச்சிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இருக்கு கீழ. இங்க நெஞ்சில நிறைய. ஏன் காலரக பார்த்து புட்டு அழகு மீனாளம்மன் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டா. தேங்காய், வாழைப்பழம், சுண்டல், பொங்கல், சாம்பிராணி, பத்தி எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். காசு வேற எல்லாம் கிடைச்சு என்ன பண்ண? என்னைக்கு முளப்பாரியோட பேச்ச ஆரம்பிக்கிறாங்களா, சரி, அன்னையில இருந்து மனுஷன் திண்ட பிடிச்சு கோயில படுத்துக்குவாரு. புருஷனோட இருக்க முடியுமா? ஏன் புருஷனோட இருந்தா காசு கிடைக்குதுல? நீ தெரியுமே 3 சில்லற 4 சில்லற சம்பளம்னா புதுக்கோட்டையில இருந்து பேக்க தூக்கி நீங்க இழுச்சுக்கிட்டு வந்துருவீங்க. அதனால அவரை நான் மாட்டேன்ட்டேன். சரி, நான் மாட்டம்னு சொன்னதுக்கு என்னைய மாதிரி 2 பேர் இடுப்பு ஆட்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய். சும்மா ஆட்டுங்க தா. ஆத்தா ஆத்தா ஆட்டுங்க. நான் மாட்டம்னு இருங்க. நீங்க பொம்பளை கிடைக்க மலையறீங்க. அவளுக்கு என்ன ஆற்றாளுங்க? இந்த கிரைண்டர்ல உளுந்த போட்டு தண்ணி ஊத்த மறந்துட்டா எப்படி இந்த கிரைண்டர் கல்ல புடிச்சு சுத்தும். இப்படி ஆட்டுறது, இப்படி ஆட்டக்கூடாது. ஏமா இங்க வாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? ஆடினோம், பாடினோம், எல்லாரும் ஜாலியா பாடுனீங்களா? ஆமா. அப்ப இந்த மாதிரி சின்ன போட்டி வச்சுக்கிறோமா? சின்ன போட்டி. ஆமா, சின்னமா. என்ன போட்டி தெரியுமா? என்ன போட்டி? பாட்டு போட்டி. பாட்டு போட்டி. வேகமா பாடுங்க பாப்போம். பாடுமா. மனசு மயங்கும் மசத்த புடுங்க போடி உள்ள. பொம்பளைக்கு பொம்பளை மனசு வைங்க. என்னடி பண்ண? இமயமலையா ஏய் ஓம் சக்தி. வேற பாட்டு பாடு. ஏற்கஞ்செடி இறக்கி புடிச்ச மாமா கருவ கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம் போமா. வாங்க சார், வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. டோக்கன் விளம்பரம் வெறும் 15 ரூபா சார். கம்பெனிக்காக சீப்பா கொடுக்குறோம். இப்போதைக்கு ஒரு 4 பீஸ் தான் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 10-15 சேர்த்து கொடுத்தா இன்னும் ஒரு அரைப்பாடி லாரியோ. தம்பி என்ன டோக்கன் காலையில வாங்க. போறா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? உங்க நெஞ்சுக்குள்ள இட்லி துணி. என்னடி இப்படி இருக்காவ? இந்த Dress மாத்தும்போது அக்கினி சட்டி மாதிரி என்ன பண்ணீங்க? அட்ரஸே மாத்த கூடாது. கலவாணி. வேற பாட்டு பாடுங்கம்மா. வேற பாட்டு பாடுமா.
சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க பாவடையில் கக்கூஸ் கட்டவா ஏய் எங்கடி பாத்து நீ சொல்ற நான் வேற பாட்டு பாடுவா பாடு. வேற பாட்டு பாடு. கூடி அருவி கொட்டுதே அடிங்கொம்மாளே என்னங்க வந்து என்ன தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க நீ இப்படி பேசுற உங்க அம்மாவுக்கு வேற முடியல இந்த பா ஏய் கரெக்டா பாடுறீ கரெக்டா பாடு வேற பாட்டு பாடுறி வேற பாட்டு பாடு வேற பாடு பாட்டு நீ பாடு வேமா பாடுங்கம்மா. யா ஊரு தூத்துக்குடி நந்தாரே சாத்துக்குடி ஒத்திக்குடி மாமா சு 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 சொப்பன சுந்தரி நீதானே சொப்பன லோகத்தின் தேந்தானே சொப்பன சுந்தரி நீதானே சொப்பன லோகத்தின் தேந்தானே சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றேனே பாப்பா என்னடி சீ இவள்ட்ட நீ ஏன் பாடுறீ உங்களுக்கு சரி வராது மூணு மாலம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணா பாக்குறது முட்டை கண்ணு மல்லியப்பூ உலகனை பார்க்கிறேன். உன்னை மட்டும் சொல்லி கூப்பிடுது நீ காவலுக்கு மட்டும் இல்லையா உன்னைய கற்பழிக்க மட்டும் கற்பு கரசியவ கைய போதும் நீ பாடினது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அக்க போச்சு போட்டா செல்ல பாட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குடி எங்க போச்சு மைத்த புடுங்க போச்சு. சரி அப்ப அந்த பாட்டை பாடு. எந்த பாட்டு தேங்க தேங்க தேங்க. என்னடி இது என்ன இங்க காசு இங்க போச்சு காசு மணி. ஆமா. சரி நான் ஒரு பாட்டு என்ன பாட்டு? புது பாட்டு எப்படி ட்ரெண்டிங்கா நம்பர் 1 ட்ரெண்டிங்கா தான் பாடு. முதலில் உன்னை தொட்ட போது எப்படி இருந்தது மஜா மஜா முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது எரிச்சல் அறிஞ்சிட எனக்கு. இந்த பாட்டுல வேணாம். இங்க வா. உனக்கு நல்ல பாட்ட பாடவா? பாடு பாப்போம் எங்கடி என்னடி இப்படி கட்டி ஏறுற கருமா டான்ஸ் பாடத்துல என்ன என்ன தாலாட்டுது. தாலாட்டா உங்க ஊர்ல தாலாட்டு இப்படிதான் பாடுவாங்களா எனக்கு இப்படித்தான் தெரியும். புடிச்சா கேளு, புடிக்கலன்னா நீ புடிச்சு பாடி தொலையும். பொம்பளைன்னா இப்படி பாடக்கூடாது. அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி தரேன், நீ பாப்பா. இங்க வா. இப்ப அக்கா பாடுறது கத்துக்கிறியா? அம்மாடி இதுதான் காதலா. என்ன செய்யணும் மயிரை பிடிங்கி கயிறை தெரிச்சு கட்டி இழுக்கணும். அந்த பாட்டுல கோரஸ் வரும், அது பண்ணுங்கம்மா. அம்மாடி இதுதான் காதலா. எடுத்தவனே வாடி லோலா. நீங்க போய் அந்த 8ஆம் நம்பர் ரூம்ல படுங்க. ஏசி விடுமா சின்ன கருப்பு தான் உள்ள ஓடி தரேன் சல்லி வரி. ஆமா வாங்கம்மா. அம்மாடி சென்னையில் ஜூஸ் குடிக்கும் போது எப்படி இருந்தது? மஜா மஜா. காளி முத்த கடாவும் போது எப்படி இருந்தது? நல்ல முகரே யூடியூப்ல காமி, நல்லா இருப்பேன். அம்மாடி சிரிக்க மாட்டா. இதுதான் காதலா. பா புள்ள ஊம புள்ளப்பா எனக்கு நல்லது. ஏன்னா வாய் பேசுற பிள்ளைகளுக்கு சம்பளத்தை குறைச்சு கொடுத்தா சண்டை போடுங்க. ஊம பிள்ளைன்னு 1500 ரூபாய் கொடுத்து விரட்டி விட்டுருவேன். அது எப்படி 1500 ரூபாய் கொடுப்பேன். அது நானு அப்ப நீ போத்தா. ஆமா வாமா. வாங்கம்மா. அம்மாடி இதுதான் காதலா. இனிமே உன்னை பாட கூப்பிட்டேன்னா 3-10 ரூபாய்க்கு செருப்பாங்க என் உச்சந்தலையில் அடி. நீமா லலலலலா. அத்தா வாங்கம்மா. நான் பெறேன்டி வாங்கம்மா. வந்துட்டேன்டி. வீட்டுக்காரி என்ன பண்றாரு? விளக்கமார் பண்றாரு. பின்னட்டம். நல்ல விஷயம். இங்கிட்டு போ. ஏன் உனக்கு வாஸ்து சரியில்லையா? அம்மாடி எரிச்சலாமா என்னடி அடிக்க? என்னமா 100 நாள் வேலைக்கு போட்டோ எடுக்கிற பொம்பளை மாதிரி செய்யற? அது எப்படி? ஏன்னா முதல்ல இந்த 100 நாள் வேலைக்கு அட்டை கொடுத்து பதிகிறது. அட்டை கொடுத்து பதிகிறது. இந்த அட்டையில பொம்பளையால குள்ளுமால பண்ணுதுங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு லேட்டா குள்ளுமாலு தூக்கி போட்டு மேல உட்காந்து வச்சிருக்க அட்டைய. ஆமா சரி. அதனால இப்ப வரிசையா பொம்பளையால நிப்பாடி செல்ஃபி எடுக்க கிளம்பிட்டாங்க. செல்ஃபி வரிசையா? எப்படி எப்படி திரும்ப எப்படி?
எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிளவி இருக்கு. கிளவி இருக்கு. இருளாய். இருளாய். ஏ இருளாயி. ஏய் நேரா நில்லு. நில்லு. பல்லும் இல்ல படுவாயும் இல்ல. படுவாயும் இல்ல. அது போன உடனே திரும்படி. ஐயோ தெரியாதுலடி வயசான அப்படி ஆளு. நில்லுடா. அது மாதிரி செய்ய கூடாது. அம்மாடி இதுதான் காதலா. என் கரகமாடி நீயுமா வராதா? சரி போ. சரி. அடராமா இது என்ன ஓதமா? ஏய் அடிச்சு கொண்டு விடுவாரு. அது என்ன வேதமோ? அப்புறம் அவர் இப்படி அகட்டிக்கிட்டு வாசிக்கிறார். அது அப்படிதாண்டி அடிச்சு வாசிக்கணும். ஏன்டி இப்படி படுத்த? ஏய் அவ்வளவுதான். அப்பெல்லாம் வேணாம். அதனால என்னை கும்மி அடிக்க வர சொன்னீங்க. அதுக்கு தான் வர அது மாதிரி செய்யல. அறிவித்து முக்கரோடு கம்மிங். பொடி தன்னனா நீன தன்னானே பொடி தன்னனா நீன தன்னானே தன்னானே பொடி தன்னனா நீன தன்னானே தன்னனா நீன 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 தன்னானே பொடி தன்னனா நீன தன்னானே ஆறு போறத பாருங்க காது கதறி போறத பாருங்க தன்னனா நீன தன்னானே பொடி தன்னனா நீன தன்னானே அருகில் இருக்கு அழகி நம்ம கண்ணாடி மின்னல பாருங்க தன்னனா நீன தன்னானே பொடி ஆன போறத பாருங்க ஆனா செஞ்சு போறத பாருங்க ஆன போறத பாருங்க ஆனா செஞ்சு போறத பாருங்க அழகில் இருக்கு மாரியம்மன் அழகு மின்னல பாருங்க இதுல போறத பாருங்க சாமி சாமி புள்ள விழுந்துருச்சு சாமி. எங்கடா சாமி கீழே பாருங்க. தரையில தரையில. எந்திரிக்க சொல்லுப்பா. எந்திரிமா. சாமி வந்திருக்கிறது யாரு? முத புடிச்சிருக்கு யாரா? ஆம்பளை சாமி. கைய மாத்திரம் ஐயோ கேப்பல மாத்துங்கப்பா. எங்க வைக்கிறா பாரு பொம்பளை அடிக்காம. சாமி வந்திருக்கிறது யாரு? நோ ஒரு மாறு இருக்கணும். ஐயோ எரிச்சலா இருக்கடா. பெட்ரோல் ஊத்தி எரிச்ச மாதிரி. ஐயோ காந்தது போல சாமிக்கு. ஏண்டா சாமி எங்க தாள காணா பிள்ளை. சாமி புள்ள அங்க நிக்குது சாமி. வந்திருக்கிறது யாரு? வந்திருக்க யாருன்னு கேக்குறேன். ஆமா நான் அந்த பிள்ளையாரப்பா. சாமி என்னத்தா? பிள்ளையார் என்ன தும்பிக்கையோடையில வருவாரு? கீழே இருக்கு கூடத்துக்குள்ள வச்சிருக்கேன். சரி வந்திருக்கிறது பிள்ளையாருமில்ல பெருச்சாலியும் இல்ல. பெருச்சாலியும் இல்ல. நான் தான் கடப்பார முனி. கடப்பார முனி. ஆமாத்தா. சாமி என்னத்தா? நீங்க வரணும் இவ்வளவு நாள் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னத்தா? சாமி எங்க அக்காக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகி போச்சு. சரி. இன்னும் வயித்துல புழு பூச்சி புள்ள எதுவுமே இல்ல. புருஷ எங்க இருக்கா? ஊர்ல இருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு வருவான்? 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு. 2 வருஷத்துக்கு இந்த மயிரண்டாடி புள்ள வரக்கும். பிறக்காதா? நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு. புழு பூச்சி உண்டாயிரும். நைட் 1 மணிக்கு. 1 மணிக்கு. முள்ளு இங்கிட்டு போக கூடாது இங்கிட்டு போக கூடாது. சென்டர்ல நிக்கணும். சென்ட்ரலையா? 1 மணிக்கு. 1 மணிக்கு. நல்ல லக்ஷ சோப்பு குளிச்சு. அம்மாம் சோப்பு இடையில பேச நரம் வந்து வரப்பா. சரி சாமி. லக்ஷ சோப்பு குளிச்சு. குளிச்சு தலையை விரிச்சு போட்டு குளிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு. எத்தனை மலை சாமி? சாமி மல்லிகை போச்சு வச்சு என் சன்னதிக்கு வர சொல்லுடா. வர சொல்றேன். என் சன்னதி திறந்து கிடக்கும். திறந்து கிடக்கும். கடப்பார மணி போட்டு அனுப்புவேன். சாமி விபூதிய விபூதி அப்படி சன்னதில வந்து சன்னதில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு 2 நெய் விளக்கு திரும்பி பார்க்காம வீட்ல போய் கொல்லப்புறத்துல போய் குச்சி எடுத்து நோட சொல்ல நிறைய புழுப்பூச்சி வந்துரும். சாமி புள்ள அத புருஷன்டல கேட்கணும். சாமி நீங்க புள்ள கொடுக்க மாட்டீங்களா? நம்ம இப்ப கொடுக்கறது இல்ல. ஏன் சாமி? வண்டியை நேத்ததே எப்சி விட்டுருக்கேன். சரி வந்தவன சொல்லுங்க அனுப்பி 1 மாசம் ஆகும். சரி சாமி வாங்கத்தான். எங்க எங்க போனாலும் சன்னதிக்கு 90 ரொட்டி தான் போடுறது. நீ இதே ஒரு பொம்பளை புள்ள வச்சிருக்கிய. ஆம்பளை புள்ள வேணுமா? அப்ப சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் போயிருவேன். அங்கதான் டவுன் பஸ் ஓடும். பாத்தா இது என்னத்தா? சாமி என்னத்தா? என் தங்கச்சிக்கு பல நாள் ஆசை சாமி. ஏத்தா? வண்டி வாங்கணும்னு. வண்டி? ஆமா சாமி. ஒரு சுத்து சுத்தமா நல்லா சின்ன வண்டி போதும். சரிங்க சாமி. சைஸுக்கு தக்கன. நான் சொல்ற வண்டியை வாங்கடா. புல்லொட்டு வாங்கினீங்கன்னா உன் உடம்புல தெம்புள்ள நிமித்து ஸ்டாண்டு போட முடியாது. காலில் விழுந்துரு விடக்குன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப. நான் அழகுமலை வர்ணிப்பு கடை வந்திருக்கேன். கோவில் எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊற்றி பெட்ரோல் போடணும். துப்புன்னு ஓடமுடா. மாலை ஓட போறேடா. சைக்கிள் வாங்கினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். ஆமாப்பா. அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பள ரிங்குன்னு ஓட்டுடா. சாமி ஒரு வீல் கலண்டுச்சுனா அடுத்த வீல சொதிக்கு சரிக்க சொதி அதுவும் கலண்டுச்சு.
சிரட்டை எடுத்து சொரிக்க ஆத்தா என்ன சாமி அவனுக்கு உச்சி பூசைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க சாமி கவலைப்படாதான். வீட்டிலே பார்த்துக்கலாம் சாமி என்னப்பா சாமி இப்போ கேட்க போற வரம் வந்து பெரிய வரம். என்ன வரம் தெரியுமா? வீடு கட்டணும் சாமி இந்த பிள்ளைக்கு. என்ன பண்ணுது? கும்பிட்டதுலயே அதையும் போய் முறைப்படி தொட்டு கும்பிட்டு வருது. என்ன சாமி வீடு கட்டணும். வீடு கட்டணுமா? 2 மாடி. நான் கொத்தனார் வேலையை பார்க்குறேன் சாமி. இதுக்கு நானா சொல்ல முடியாது. அப்புறம் என் முனியன்ட்ட நான் உறுதி கேட்கணும். சரி அவன்கிட்ட கேட்கும்போது நீங்க இடையில பேசக்கூடாது. சரி சரி டக்குனு கேளுங்க. ஆமா. டேய் டேய் யாட்ட சாமி? வீடு இருந்தானப்பா கேட்டிய? ஆமா. கடப்பார முனியன்ட்ட கேக்குறேன்டா. சரி கேளுங்க கேளுங்க. டேய் டேய் நீ ஏப்பா கத்துற? இல்ல அவன் அவனை கூப்பிடணும். அவன் கொஞ்சம் செவிட்டு போய். அவன் ஏங்க முனியன்டா? அதான் செவிட்டு முடின்னு சொல்றாங்கல்ல. என்னத்தா? இல்ல முனியனை பாக்குறதுக்கு வானம் தொண்டும் போதே வருவேன். தச்சஞ்சிட்டே இல்ல அப்பத்தே வருவேன். டேய் டேய் ஏப்பா? ஏன்பா? ஏன் சாமி? ஏன் சாமி? நீ என்ன வீடு கட்ட கேட்க வந்தே சைடு காது குத்த வந்தே? எந்திரித்தா என் குடியை கெடுக்காம. டேய் கேட்டுக்கடா. ஏப்பா? ஏன்பா? ஓம்புள்ளப்பா. ஓம்புள்ளப்பா. ஓம்பளையா? ஓ ஓ போடு ஊ போடு. ஓம்புள்ளப்பா. ஓம்புள்ளப்பா. 2 மாடி வீடு கட்ட நினைக்கிறா. ஆமா. நீ இதே உன் பிள்ளைய போய் கண்கலங்காம வானம் தோண்டிட்டு வரணும் சாமி. அதுக்கு முன்னாடி இடம் வாங்கல. அடி புறம்போக்கு முண்டை. இடமே வாங்காம வீடு கட்ட கேட்க அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் இடத்தையும் கொஞ்சம் கேட்டு இடத்தையும் கேட்கணுமா? ஏப்பா கேட்டுக்கப்பா. நான் கூட உன்னை சொந்த இடம் நினைச்சு பகல் அனுப்பலாம்னு நினைச்சேன். மாட்டிக்காத. நீ வானம் தோண்ட போற இடம் புறம்போக்கு இடம். கேட்டுக்க நல்லா. 4 பேருக்கு தெரியாம நைட்டோட நைட்டா தோண்டி விட்டு எத்தனை பிள்ளைக்குள்ளே இருந்தாலும் தோண்டிட்டு ஓடியாந்துரு. ஆனா மாட்டிக்கிறாத. ஆமா. மாட்டுனா சுருக்கு போட்டு இழுத்துருவாங்க. அப்ப நீ சொன்னதை நான் சொல்றேன். அத்தா உத்தரவு கொடுத்துட்டே அத்தா. அவன் சொல்றதுக்கு வாக்கு மாறக்கூடாது. மாடி வீடு கட்டு நின்னா கேரளாவுல போய் 4 செய்வன தகடு வச்சு உன் வீடு மடமடன்னு சரிஞ்சிரும்டா. மண்ணு வீடு கட்டு நின்னா மழை வேஞ்சு கரைஞ்சிரும். கூரை வீடு கட்டு நின்னா கிருத்திர முடிச்சு போய் பிளாக்கில கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன். அதனால நான் 10 மகளை பெரியார் பிளாட்டு பாடத்திலேயே படுத்துக்கடா. புது பஸ் ஸ்டாண்டு கரண்ட் புள்ளி வீட்டோட எதுவும் கிடையாது. என்ன நோத்தாவிடு சாமி எடுத்து குளிக்காத முண்டை உனக்கலாம். சாமி நானும் எவ்வளவோ தேக்கி பார்க்கிறேன். நீ சாமி எனக்கு மயில கூட வராது. போங்க பாங்கட்டு. ஏன் சாமி? கடப்பார முனிய முழுக்கி போட்டேன். நான் எங்கடா போய் நீ சாணம் அடிக்கிற முனியன்னு சாமி மழை இன்னைக்கு சாமி வராது. எனக்கு ஒன்றும் வராது. ஏன்? நான் தான் 3 நாளா குளிக்காம தரேன் வீட்டுக்கு போகாம. அப்ப இவ்வளவு நேரம் வந்ததுன்னா சும்மாவா? சும்மா நடிச்சேன். ஆமா சாமி வராது ஒன்றும் வராது.